வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வரலாற்றை படைக்கவிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து திருச்சி மரக்கடை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். மக்கள் போற்றும் கூட்டணியாக நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக அமையும். அதற்கு அச்சாரமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைவரும் நமது வேட்பாளருக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே 2வது நம்பர் பட்டன்ல நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை அவருக்கு தரணும். கருப்பையா அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை. இவர் இந்த மண்ணின் மைந்தர். உங்களுக்காக உழைக்க, உங்களுக்காக நல்ல ஒரு வேட்பாளரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சியில கொடுத்திருக்கார். திருச்சி என்றாலே இங்க இருக்கின்ற மலைக்கோட்டை, அதே போல ஸ்ரீரங்கம் கோவில், இன்னைக்கு இது பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற வரலாறு இருக்கு. எனவே நிச்சயமாக புரட்சி தலைவர் மதிய உணவு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அம்மா உணவகத்தையும் கேப்டன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னதானங்களை வழங்கிய மக்களுக்கு நல்லது செய்தவர். எனவேதான் நான் சொல்றேன், இன்னைக்கு 4 கட்சி கூட்டணி அதிமுக, தேமுதிக, SDPI எல்லாமே 4 எழுத்து. தேர்தல் முடிவு வருவதும் ஜூன் 4ஆம் தேதி. அதே போல இந்த கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி என்று நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி சென்று 2வது நம்பர் பட்டன் இரட்டை இலை மாறிய 2வது நம்பர் பட்டனுக்கு கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன்.